வணக்கங்கள் நண்பர்களே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல 2 வகையான மக்களை பார்த்தோம்னா, தனக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிதான வாழ்க்கையை சரியான முறையில வாழ தெரியாமலே கஷ்டத்திலும் பிரச்சனையும் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை புலம்பிக்கிட்டே வாழ்ந்து முடிப்பார்கள். ஆனா ஒரு வகையான மக்கள் மட்டும்தான் வாழ்க்கையின் அந்த ரகசியத்தையும் கலையும் கற்றுக்கொண்டு செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழக்கூடியவர்கள். சரி, அவங்கெல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, எப்படி அவங்களால மட்டும் ஆனந்தமாக வாழ முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ளதான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். விஜயாபுரி என்கிற நாட்டை ராஜா விக்ரமன் ஆண்டு வந்தாராம். ராஜா விக்ரமனை பார்த்தோம்னா நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், கருணை போன்ற நல்ல குணம் படைத்தவராம். மறுபக்கத்துல பார்த்தோம்னா ஒரு நாட்டுல சட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்பவும் கடுமையாக இருந்ததாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, சட்ட திட்டங்கள்லாம் கடுமையாக இருந்தாதான் நாட்டுல எந்த குற்றமும் நடைபெறாது, மக்களும் நிம்மதியா வாழக்கூடிய கூடும் என்ற எண்ணமா. மன்னருக்கு 3 மகன்கள் இருந்தார்களாம். 3 பேர்ல யார் ஒருவர் சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டின் மன்னனாக நியமிக்க வேண்டும் என்பதே மன்னருடைய ஆசையாக இருந்ததாம். அதனால மன்னர் என்ன செய்தாராம், சில போட்டிகளை நடத்தினாராம். யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டின் மன்னன் பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்பதே மன்னனோட ஆசையாக இருந்ததாம். ஆனா போட்டியில பார்த்தா 3 பேருமே சரிசமமாக வெற்றி பெற்று விடுவார்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 3 பேருமே புத்திசாலித்தனத்தில், பலத்தில், கற்ற கலையில் எல்லாத்திலும் சரிசமமாக விளங்கினார்களாம். மன்னருக்கு குழப்பமாவே இருந்ததாம். எப்படிதான் இவங்கள ஒருவரை நாம தேர்ந்தெடுக்கிறது, எப்படி சிறந்தவனை கண்டுபிடிப்பது என்று மன்னர் குழம்பி போயிருந்தாராம். இந்த குழப்பத்தை பார்த்து அந்த ராஜ்யத்தின் மந்திரியார் சொன்னாராம், நம்ம ராஜ்யத்தின் வெளிப்புறத்துல மிகவும் ஞானி, மேதாவியான ஒரு முனிவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை எடுத்து சொன்னோம்னா இதுக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்லுவாரு. அதை கேட்ட மறுகணமே மன்னர் உடனே முனிவரை பார்க்க ஆசிரமத்துக்கு வந்து அடைந்தாராம். முனிவர்கிட்ட தன் பிரச்சனையை எடுத்து சொன்னாராம். முனிவர் அந்த பிரச்சனையை கேட்ட உடனே சொன்னாராம், இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தானே, நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் செய்யுங்கள். 3 பேர்ல யார் சிறந்த இளவரசன் என்று தெரிந்துவிடும் என்று சொன்னாராம். மன்னரும் அதை கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அரண்மனைக்கு திரும்பி வந்தாராம். மறுநாள் 3 இளவரசர்களையும் கூப்பிட்டு சொன்னாராம், நான் தீர்த்த யாத்திரைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். வருவதுக்கு எப்படியும் 2-3 வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல வைத்திருந்த 3 கோதுமை மூட்டைகளை காட்டி சொன்னாராம், ஆளுக்கு ஒரு மூட்டைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கோதுமை மூட்டையை பத்திரமாக வைக்க வேண்டும். நான் தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த கோதுமையை அப்படியே என்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனார். அப்பா மூட்டையை பத்திரமாக வைக்க சொன்னார். அப்படின்னா இதை கஜானா போட்டியில நம்ம வைத்து விட்டால் அது அங்க ரொம்ப பத்திரமா இருக்கும். அப்பா வந்த பிறகு இதை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அந்த கோதுமை மூட்டையை கொண்டு போய் கஜானா போட்டியில வைத்து விட்டாராம். 2வது இளவரசர் யோசனை பண்ணாராம், இந்த கோதுமை மூட்டையை கஜானா போட்டியில தூக்கி போய் வச்சோம்னா அது பூச்சி அரிச்சு மண்ணாக மாறிவிடும் என்று யோசித்து அந்த கோதுமையை கொண்டு போய் அரண்மனைக்கு பின்னாடி நிறைய செடி கொடிகள் வளர்ந்த இந்த இடத்துல தூவி விட்டு விட்டு வந்தாராம். அதன் பிறகு அந்த பக்கம் ஒரு முறை கூட போய் பார்க்கலையாம். சரி, இந்த கோதுமையை நம்ம இங்க தூவி விட்டோம், இது இங்கே முளைத்து விடும், அப்பா வந்து கேட்டாருன்னா இந்த கோதுமையை காட்டி விடலாம் அப்படின்னு நினைத்து அவர் அங்கிருந்து சென்று விட்டாராம். 3வது இளவரசர் இருக்கிறாரு, அவரு யோசனை செய்தாராம், இந்த கோதுமையை அப்படியே வைத்திருந்தால் இது மண்ணாக மாறிவிடும், இதை பயிர் செய்து விட்டால் அப்பா வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷா இந்த கோதுமையை அப்பா கிட்ட ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்து அரண்மனையை தாண்டி ஒரு காலி நிலம் இருந்ததாம். அங்க போய் ஒரு விவசாய கூப்பிட்டாராம். அந்த நிலத்தை நன்றாக உழுது உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி தர வேண்டும் என்று சொன்னாராம். விவசாயம் அப்படியே செய்தாராம். அதன் பிறகு அந்த கோதுமையை அந்த இடத்துல விட்டு அந்த கோதுமையை விளைக்க செய்தாராம். பிறகு விவசாயி கிட்ட சொன்னாராம், நீங்க தினம் இங்க வந்து இந்த பயிர்களுக்கு விடாம தண்ணி கொடுக்கணும், இதுக்கு உரமெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு விவசாயம் தினம் அங்க வந்து தண்ணி பாய்ச்சி அதுக்கு வேண்டிய உரமெல்லாம் போட்டுட்டு இருந்தாராம். இளவரசரும் அப்பப்போ அங்க வந்து பயிர்களை கண்காணித்து விட்டு செல்வாராம். இப்படியே 3 வருடங்கள் கடந்து விட்டதாம். அரசர் நாட்டுக்கு திரும்பி வந்தாராம். வந்த உடனே 3 இளவரசர்களையும் கூப்பிட்டாராம். கோதுமையை கொண்டு வர சொன்னாராம். முதல் இளவரசர், அப்பா கொடுத்த கோதுமையை நான் பத்திரமாக கஜானா பெட்டியில வைத்திருக்கேன் என்று சொல்லி கஜானா பெட்டியில போய் அந்த மூட்டையை கொண்டு வந்தாராம். மூட்டையை திறந்து பார்த்தால் கோதுமை எல்லாமே மண்ணாக மாறி இருந்ததாம். அதை பார்த்து விட்டு மன்னர் சொன்னாராம், உயிர் உள்ள விதைகளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், இப்படி சாகடிச்சு விட்டுட்டியே, மண்ணாக மாற்றி விட்டுட்டியே, எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டுட்டியே, நாட்டையும் நாட்டு மக்களையும்
உன்னை நம்பி உன்னிடத்தில் ஒப்படைத்தால் அவங்களுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கும் என்று ரொம்ப கோபத்துடன் சொன்னாராம். 2வது இளவரசனை கூப்பிட்டு உன்னுடைய கோதுமை எங்க இருக்கு குடு அப்படின்னு கேட்டாராம். 2வது இளவரசன் மன்னனை அரண்மனைக்கு பின்புறத்தில் கூட்டிட்டு போய் காட்டினாராம். மன்னர் அங்க பார்த்து விட்டு இங்க எங்க கோதுமையே காணுமே என்று கேட்க, இளவரசன் அப்பா நீங்க தந்த கோதுமை மூட்டைய இங்கதான் தூவி விட்டுட்டு போனேன். சரி அது பயிராகி நிற்கும், நீங்க வந்த பிறகு அதை கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனா இப்ப பார்த்தா கோதுமை பயிரே காணுமே, வெறும் மூல் போதரும் செடியுமா தானே இருக்கு. இங்க கோதுமை பயிர் எங்க போச்சுன்னே தெரியலையப்பா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மன்னர் சொன்னாராம், இந்த மாதிரி முள் போதர் கண்ட செடி கொடியெல்லாம் முளைத்திருக்கும் இடத்தில் எந்த ஒரு யோசனையும் இல்லாத எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம பூமி மேல உன் இஷ்டத்துக்கு விதைகளை வீசி விட்டு போனால் கோதுமை எப்படிப்பா முளைக்கும்? நாட்டை உன் போல மனிதர்களிடம் நம்பி ஒப்படைத்தால் இப்படிதான் ஏனோ தானோன்னு நீ ஆட்சியும் செய்வே, உங்ககிட்ட நாட்டை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட சொன்னாராம். 3வது இளவரசரை கூப்பிட்டு கேட்டாராம், சரி உன்னுடைய கோதுமை மூட்டை எங்க, உன் கோதுமையை காட்டு அப்படின்னு. 3வது இளவரசன் அரண்மனை பக்கத்தில் உள்ள நிலத்துக்கு மன்னரை கூட்டிட்டு போனாராம். அங்கு கோதுமை பயிர் பச்சை பச்சேல் என்று விளைந்து காற்றில் இங்கேயும் அங்கேயும் நடனமாடி கொண்டிருந்ததாம். அதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்ததாம். ஒரு பக்கத்துல குடவுன்ல பல கோதுமை மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். அதை பார்த்த மன்னர் ஒண்ணுமே பேச முடியாம அப்படியே அதிர்ந்து போய் நின்னாராம். நீதான் எதிர்காலத்தின் இந்த நாட்டுக்கு மன்னனாக கூடிய தகுதி பெற்றவன். உனக்கு தான் ஒரு பொருளின் அருமை பெருமை தெரிந்திருக்கு. அதை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், மேலும் அதை எப்படி பெருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நன்கு புரிந்து வைத்திருக்கிறாய். இந்த நாட்டு மக்களையும் இதே போல் பாதுகாப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் உன்னால வாழ வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது என்று மன்னர் கூறினாராம். இந்த கதையில இளவரசர்களுக்கு கிடைத்த கோதுமை தான் நாம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் நேரமும் வாய்ப்பும். பலரை பார்த்தோம்னா நேரத்தையும் கிடைத்திருக்கும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த தெரியாதவர்களாக இருப்பார்கள். காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் வீண் செய்துவிட்டு அதன் பிறகு பிரச்சனை கஷ்டம் என்று கஷ்டப்படுவாங்க. அதுக்கு காரணம் மற்றவங்க தான் சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்கள் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, உறவுகள் சரியில்லை, சமூகம் சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, அரசியல் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை அப்படின்னு எதுவுமே சரியில்லை, அதனாலதான் என்னால முன்னேற முடியலை என்று சொல்லி புலம்பிக்கிட்டே வாழ்க்கையை கடத்தி விடுவார்கள். சிலரை பார்த்தோம்னா தன்னுடைய சோம்பேறிதனம் பயத்தின் காரணமாக நல்ல காலம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் வீண் செய்து காலத்தை கடத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனா சிலர் மட்டும்தான் தனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் அதன் மதிப்பையும் புரிந்து கொண்டு அதை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் தன் உழைப்பால் விடாமுயற்சியால் மட்டும் தைரியமும் தன்னம்பிக்கையால் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சரியான விதத்தில் கையாளுவதுடன் எதிர்கொள்ள தெரிந்தவர்கள் தன்னுடைய லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். தன் வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் வாழக்கூடியவர்கள் இவர்கள்தான். மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.